திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கிற லவுட் ஸ்பீக்கர் அக்கா ரீசெண்டா இப்ப பெண்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதுக்கு அக்கா பாடுற துதிய மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். தூத்துக்குடியில ஒரு பொண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு. ஏன் நீ அதை பத்தி பேச மாட்டேன்? நான் அதை பத்தி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்கடா, நீங்க அவ்வளவு நல்லவனுங்களாம் கிடையாது. மேடம் நல்லா அறிவாளித்தனமா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இத பத்தி எல்லாம் நான் பேசுறதுனால ஏதாவது மாற போதாங்க அப்படின்ற மாதிரி. அக்கா கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்க ஐடியில கொஞ்சம் தேடி பாருங்க. விஜய் அவர்களை பத்தியும், சங்கீதா அவர்களை பத்தியும், த்ரிஷா அவர்களை பத்தியும், ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நல்லா ஆராய்ச்சி அப்படியே தெளிவா ஒரு 4 வீடியோ போட்டீங்களே, நல்லா ருசியா இருந்துச்சாக்கா. ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு மட்டும் அவ்வளவு சொரணையா வந்து பேசுனீங்க. ஒரு சக மாணவி, நீங்களும் ஒரு பொண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குரல் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. ஆனா இங்க வந்து மெத்தன போக்குல வேண்டா வெறுப்பா ஆளுங்கட்சி எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்ற மனநிலையில இத பத்தி எல்லாம் நான் பேசினா ஏதாவது மாற போதாங்க அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே.